ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சை சுண்டைக்காய் வச்சு சாம்பார் தான் செஞ்சுருக்கேன். இது சட்னி செஞ்சாலோ புளிக்குழம்பு செஞ்சாலோ சாம்பார் வச்சாலோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சுண்டைக்காவை வாரத்துக்கு ஒரு நாளாவது சேர்த்திட்ருக்கணும், குழந்தைங்களுக்கும் பழக்கிடணும். இதில் மலச்சிக்கல் வராது, செரிமான மண்டலம்லாம் சீராக இருக்கும், விட்டமின் பிசி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல சுண்டைக்காவை காம்பை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டு புது தண்ணியை ஊற்றிட்டு அந்த சுண்டைக்காவையும் அதிலே போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், பூண்டு ஒரு 7 பல் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தலையும் போட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். ஏன்னா சுண்டைக்காய் நல்லா மசிஞ்சிடணும், இல்லைன்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும். ஒரு சின்ன லெமன் அளவு புளியை கரைச்சி வச்சுக்கலாம். குக்கர் விசில் ஒரு 4 விட்டு எடுத்துடலாம். ஒரு 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை தழை எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். விசில் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்து அதை அப்படியே கடைஞ்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் பிஞ்சு சுண்டைக்காவாக வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. முத்தலாக இருந்தால் ஒரு மாதிரி சாப்பிடாதுங்க குழந்தைங்க, ஃபஸ்ட் டைமே சாப்பிட்றதே நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி கொடுத்தோம்னா பிஞ்சு சுண்டைக்காவில் செய்யணும். குக்கர் வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை போட்டுடலாம். நல்லா வதக்கி விடலாம். சிம்மில் வச்சு வதக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனே அந்த அரைச்சி வச்ச தக்காளி விழுதையும் அதிலே ஊற்றிடலாம். சாம்பார் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். புளியை கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். உங்கள் புளிப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த கடைஞ்சி வச்ச பருப்பு சுண்டைக்காவை இதிலே ஊற்றிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இது புளிக்குழம்பும் நல்லாயிருக்கும். அது அப்புறமா நான் வீடியோ எடுத்து போடுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கெட்டியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கொதித்த உடனே கொத்தமல்லி தலையை கட் பண்ணி வச்சதை இதில் போட்டுடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இது ரத்தத்தை சுத்தம் செய்யுதுன்னு சொல்கிறாங்க, புரதச்சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து பழக்கிடணும் குழந்தைங்களுக்கு. ஒரு தட்டு எடுத்து வச்சு சாதத்தை பரிமாறிக்கலாம். புடலங்காய் பொரியல் செஞ்சுருந்தேன், அதையும் வச்சுக்கலாம். இந்த சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் சாம்பாரை ஊற்றிடலாம். நெய் வேணும்னா ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.